வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் மெரியா வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். என்னங்க மேல பாக்குறீங்க? இல்ல ஒரு சேஃப்டியா இருக்கா எல்லாமே அப்படின்றதுதான். அதுக்காக இவ்வளவு ப்ரிகாஷனா இருக்கீங்க. நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவா நினைக்கணும் இல்லையா? அதாவது எவ்வளவு வருஷம் ஆனாலும் எனக்கு என்ன வயசு 10 தானுங்க. சோ எதை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஃபரன்ஸா நான் வச்சுப்பேன். சேஃப்டின்றது வந்து கரெக்ட் தான். ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பாக்குறீங்களா? கட்டும் போதே வந்து கரெக்டா கட்டுறாங்கன்னு பார்த்துட்டா நீங்க பயப்பட வேண்டியது. நீங்க வேற திறந்த வெளியில இருக்கும் போதே வானத்துல இருந்து இடி விழுந்துருமோ மழை சீசன்ல அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பான காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு நம்பிக்கை அதிகமா இருந்தாலும் ஒரு குட்டி குட்டி பயம் இருந்துட்டே இருக்கும். அதான் ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்ட்ராங்கா ஒரு பில்டிங் கட்டியிருந்தா கூட அங்க குட்டி குட்டி நார்ம்ஸ்லாம் சரி இல்லைனா இல்ல வந்து கரெக்டா பாதுகாக்கப்படல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கான பில்டிங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக் ஆயிருச்சுன்னா அப்புறம் சேஃப்டின்னு ஒண்ணு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து மழை சீசன் அப்படின்னாலே எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பயத்தோட தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்டே இருந்து பில்டிங் சேஃப்டியா இருக்கா அப்படிங்கறது வந்து கரெக்டா செக் பண்ணி இருந்தா இல்லாம போயிருக்கும் இல்லையா? சோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு பில்டிங் சேஃப்டி மந்த்ல நாம பேசிட்டு இருக்கோம். சில பேர் வந்து கட்டி முடிச்சோன்னு தான் சேஃப்டியை பத்தியே யோசிப்பாங்க. பட் பிளான் போடுற அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க இல்லையா, அப்பவே வந்து சேஃப்டி அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா வச்சிருக்கணும். சோ அது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா வச்சு இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கெஸ்ட் வந்து சொல்ல போறாரு. பட் எனிவே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முத்திரை கத்துக்க போறோம். தியானத்துக்குள்ள ஆழ்ந்து போலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இரத்தம் உறைதலில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்ய உதவக்கூடிய முதிரைகளும் தீர்வுகளும். இந்த இரத்தம் உறைதல் அப்படின்றது வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. பெரும்பாலும் இது வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நோய் பிரிவை சேர்ந்தது. உடம்பு வந்து எப்போ தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற முடியலையோ அப்போ வந்து இது ஒரு நோயாக அறியப்படுகிறது. அதற்கு நம்ம இப்போ பயன்படுத்த போகிற முதிரைகளும் மூலிகைகளும் விரைவாக நிவாரணம் பெறுவதற்கு உதவக்கூடிய ஒன்றாகும். இரத்தம் உறைதல் குறைபாடு சரி செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து 3 விதமான முதிரைகள் இருக்குது. இந்த விரல்களை மருத்துவரை நம்ம பயன்படுத்தும் பொழுது முதல்ல என்ன முதிரைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அபான வாயு முதிரையை பயன்படுத்தலாம். 2வது ஆதார முதிரையை பயன்படுத்தலாம். 3வது பிராணவாயு முதிரையை பயன்படுத்தலாம். இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செய்யுங்கள். முதல்ல வந்து நம்ம செய்கிறது வந்து பிராணவாயு முதிரை செய்யணும். அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வந்து மடித்து பெருவிரல் அடியில் வச்சு சுண்டு விரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு ஆள்காட்டி விரலை இப்படி கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கணும். நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டி இருக்கணும். இது முதல்ல செய்யக்கூடிய பிராணவாயு முதிரை. 2வது பார்த்திங்கன்னா ஆதார முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யக்கூடிய ஒரு முதிரை. 2 கைகளிலும் இப்படி மோதிர விரல் நுனியை தொட்டு ஆள்காட்டி விரலை வந்து இந்த பெருவிரலினுடைய நகைக்கண்ணில் வைக்கணும். அப்படி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து ஆதார முதிரை. இது 2வது செய்யக்கூடிய ஒரு முதிரை. 3வது வந்து பார்த்திங்கன்னா அபான வாயு முதிரை செய்யணும். இந்த அபான வாயு முதிரையானது ஆள்காட்டி விரலை மடித்து வச்சு நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு இப்படி நீட்டணும். இது சுண்டு விரலை மட்டும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். பிராணவாயு முதிரையில் வந்து நடுவிரலை மட்டும் நீட்டணும். அபான வாயு முதிரையில் சுண்டு விரலை நீட்டணும். இதற்கு 2க்கு இடைப்பட்ட முதிரை வந்து ஆதார முதிரை. இப்போ இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி நம்ம செய்யணும். ஒவ்வொன்றும் 20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். பொதுவாக அந்த ரத்தம் உறைதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மாசிக்காய் அப்படின்னு ஒரே ஒரு மூலிகையில் எளிமையாக நம்ம கட்டுப்படுத்தி விட முடியும். இப்போ பெண்களுக்கு வந்து அதிக உதிரப்போக்கு இருக்கும், பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய் இருந்தாலும் சரி, பற்களில் ரத்தம் வந்துட்டு இருந்தாலும் சரி, உடம்புக்குள்ள உள் உறுப்புகளில் எங்கே வந்து இரத்த கசிவு இருந்தாலும் நம்ம இந்த மாசிக்காய் அப்படின்ற ஒரு மூலிகையை வந்து பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு கொட்டை வடிவில் இருக்கும் இது. அந்த கொட்டையில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு முள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். வண்டுகள் துளைத்த ஓட்டை கூட இருக்கும். இந்த காய் வந்து ஒரு எல்லா மூலிகை கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய மூலிகை. மாசிக்காய் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையை என்ன பண்ணணும்னா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக எடுத்து சலித்து வச்சுக்கணும். எப்போல்லாம் இந்த மாதிரி நமக்கு அதிக ரத்தப்போக்கு இருக்குதோ அப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாதாரண வெந்நீரில் கலந்து குடிச்சிடலாம். குடிச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு நின்றுவிடும். இது ஒரு அதிசயமான மூலிகை பிரிவை சேர்ந்தது. இந்த மாசிக்காய் அப்படின்றது வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் ஜாதிக்காய், மாசிக்காய், திப்பிலி, ஓமம், சுக்கு எல்லாமே இருக்கும். இன்றைக்கி அந்த அஞ்சரை பெட்டி கலாச்சாரம்லாம் மறைஞ்சு போய் நம்மகிட்ட எல்லாமே பாக்கெட் மசாலா பொடிகள் வந்துருச்சு. அதனால் அற்புதமான மூலிகைகளை நம்ம மறந்து போயிட்டோம். இந்த மாசிக்காய் பயன்படுத்துவதன் மூலமாக இரத்தப்போக்கை நிறுத்த முடியும் அப்படின்றது மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பல தகவல்களை எல்லாம் நம்ம பலருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு
தயங்காமல் தயாராக இருக்க வேண்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பில்டிங் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். இருந்தாலும் வந்து நீங்கள் தியானம் பண்ணுறன்ற பேரில் வந்து நான் தானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நைஸாக தூங்குனீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் எல்லாருக்கிட்டே மாட்டி விட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஹானஸ்டான பர்சன். ரொம்ப ஹானஸ்டாக இருக்கீங்களா? ஹானஸ்ட்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து போய் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே வந்து பொறுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து ஹானஸ்ட்டாக எப்படி பேசுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோ. ஏன் யாராவது வந்து சொல்ல போகிறாங்களா அதை பற்றி? இல்லை எப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க. இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வரும் கூட. ஸோ ஹானஸ்டா நிறைய விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, நீங்க கூட ஏதோ ஹானஸ்டி அப்படி தேடி பிடிச்சிங்க அதான் வாங்கிட்டு வந்துருங்க ஹானஸ்டி அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்ண போறீங்க ஹானஸ்டிக்காக? தேடி பிடிச்சி வாங்குறது இல்லைங்க. எப்பயுமே வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தானா வரணும். யாரும் வந்து வர வைக்க முடியாது. ஆனா நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்பிக்கை வானா எப்படி வரும்? அது நம்ம தான் வந்து சில முயற்சிகள்லாம் எடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சில சிகிச்சைகள் சில முயற்சிகள்லாம் நம்ம எடுத்தோன்னு கூட அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்கும். அதாவது வந்து டச் அப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு குட்டி விஷயத்தை நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா கூட அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம அதுக்கான ஒரு யூஸே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிசியோதெரப்பி அப்படிங்கறத வந்து டாக்டர்ஸ் பரிந்துரைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஷண்ட்ஸ் வந்து குயிக்கா இதுவாகி வர முடியும், குணமாகி வர முடியும். அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கே வந்து நம்ம வந்து பண்ண சர்ஜரி சரிதானா இல்லையான்ற டவுட் அவங்களுக்குள்ளே வந்துடும் இல்லையா? கரெக்ட். ஒரு ஸ்டிஃபா போயிட்டு இருக்க வாழ்க்கையில இனியவன் நிகழ்ச்சியே ஒரு பிசியோதெரப்பி தான். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம இனியவன் நிகழ்ச்சியிலே இப்போ பிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். அண்ட் his name is டாக்டர் ஹரிஷ். Please welcome sir. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஹரிஷ் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். மயிலாப்பூரில் பாஸ்ட் 10 இயர்ஸாக ஃபிசியோதெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பினா என்ன, தமிழில் வந்து அது வந்து இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயன்முறை மருத்துவத்தில் வந்து மருந்து இல்லாமல் நாங்கள் வைத்தியம் பண்ணுறது, பயிற்சி முறைகளை வச்சு வைத்தியம் பண்ணுறது தான் அதோட மெயின் கான்செப்ட் அது. ஸோ இதில் வந்து முதல்ல வந்து ஒருத்தவங்களோட வலி இருக்குது அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு எலக்ட்ரோதெரப்பின்னு சில ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் வச்சு நாங்கள் வந்து அந்த வலியை முதல்ல கம்மி பண்ணுறது தான் முதல் டார்கெட் அது. ஸோ பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் அதர் மொடாலிட்டிஸ் லைக் எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டிஸ் வச்சு அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து மெடிசன் இல்லாமல் உங்களோட பெயினை குறைச்சி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் அதோட மெயின் கான்செப்ட். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆர்த்தோபெடிக், அதாவது எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு வந்து முதல் தரமாக அது வந்து யூஸ் ஆகுது. அது நெக்ஸ்ட்டு வந்து நரம்பு சம்மந்தமாக நியூரலாஜிக்கல் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். அது நரம்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக பார்க்குறது. கார்டியோதொராசிக், ஒருத்தவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆஸ்மா இல்லை வீசிங் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் சிலது இருக்குது. பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி சில எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கார்டியோதொராசிக்கில் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக வந்து கிரிக்கெட்டில் மட்டும்தான் எல்லாரும் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்குறாங்க. பட் எல்லா ஃபீல்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து ஃபிசியோதெரப்பியோட பார்ட் இருக்குது. சில ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயருக்கு ஃபிசியோதெரப்பி வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வந்து ஆன் ஃபீல்டு அண்ட் அவுட் ஃபீல்டு, ஒருத்தவங்க ஃபீல்டே இன்ஜுரி ஆச்சுன்னா அது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அவுட் ஃபீல்டில் வச்சு திருப்பி ரீஹாபிலிட்டேட் பண்ணி நார்மல்ஸி கொண்டு வரது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறது. ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக டெலிவரிக்கு இது பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த விஷயங்கள், நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்ஸசைசஸ், ஒரு சிசேரியன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைசஸ், அந்த மசில் எப்படி டோன் பண்ணுறது, பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் வரும். ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி, ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளுக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணுறது. ஓல்டேஜ் ப்ராப்ளம்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது, அவங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி, வயசானவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்க தான் போகுது. ஸோ அந்த பெயினை எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இப்போ சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் லைக் பிபி சுகர் அதுக்கெலாம் வந்து டேப்லெட்ஸ் போடுறாங்க. பட் அதுக்கே வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் சிலது இருக்குது. அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து எர்கனாமிக்ஸ்னால் ஒருத்தவங்களோட ஒர்க் பிளேஸில் எப்படி வந்து அவங்கள மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. சச் வே தட் அவங்களோட இடத்தோட பாஸ்டர் இது கரெக்ஷன் பண்ணுறதும் அவங்களோட ஒர்க் பிளேஸை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் அதோட மெயின் வேலை. அது அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை வந்து
நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அவங்களோட ப்ராஜெக்ட் டீம் அப்படி இருந்தால் அந்த ப்ராஜெக்டோட ஒர்க் இருக்க தான் செய்யும். ஒர்க் பொசிஷன், அவங்களோட சிட்டிங் பாஸ்டர்ஸ், அவங்களோட ரைட்டிங் பாஸ்டர்ஸ், சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்களோட ஒர்க் பிளேஸில் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை வச்சு அதை வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பெயின் வந்து ரொம்ப கம்மியாகிடும். பட் அது வந்து அவங்களுக்கு பெயினோ ஸ்ட்ரெஸ்ஸோ இம்பேலன்ஸ் கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட்டை டீக்ரேட் பண்ணாத அளவுக்கு நம்ம மாடிஃபை பண்ணுறது தான் எர்கனாமிக்ஸோட வேலை. ஸோ எர்கனாமிக்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு இல்லாமல் இப்போ நார்மல் ஹோம் மேக்கர்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் கூட இது பண்ண முடியும். ஸோ இனி வரப்போகிற வாரங்களில் நம்ம இதை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து பின்னாளில், அதாவது பின்னாள்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து நிறைய குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் மாட்டி அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து பெரிய விஷயங்களாக மாறதுக்கு முன்னாடி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி தான் பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் டீச் பண்ணுறேன், ஓகேவா? ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஸ்டிஃபாக வச்சுக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கீழே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிஃபாக வச்சுட்டு எல்லா விரலையும் மடக்கிட்டு உங்களோட ஆள்காட்டி விரல் மட்டும் கரெக்டாக இப்படி நீட்டணும், ஓகேவா? யா, இதே மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா வந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ பில்டிங் சேஃப்டி மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம பில்டிங் சேஃப்டியா இருந்தால் தான் பில்டிங்குள்ள இருக்கிற நாம சேஃப்டியா இருக்க முடியும் அப்படிங்கிற டேக்லைனோட இன்னைக்கு நம்ம எபிசோட் வந்து இருக்க போகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் சின்ன வயசுல டிராயிங் வரைய சொன்னா வீடுன்னு ஒன்று வரைவாங்க, அதாவது ட்ரையாங்குலரா போட்டு பின்னாடி ஒரு சன், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரு ஃபிளாட்ஸ்னா என்ன, ஒரு 3 floors 4 floors அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பட் இப்போ நான் வந்து வீடு பில்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கை ஸ்கிராப்பர் லெவலில் இருக்கு. OMR ECRலாம் போய் பாருங்க, ஏன் நம்ம கிண்டி கிட்ட கூட வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குமோ, பில்டிங்ஸ் பெருசாயிட்டு இருக்கு, சேஃப்டி எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படிங்கறத கேட்கறதுக்காக ஒரு சரியான பர்சனை நீ கூப்பிட்டுருக்கோம் சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஃபீல்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்காரு. IIPMல இருந்து அவர் IIPMோட CEO அறிவழகன் அவர்கள். வணக்கம் சார். Thank you so much for coming sir. சார், IIPM அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வரது வந்து பில்டிங் ப்ராஜெக்ட் தான். அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, இல்ல வாங்க போறாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ரியல் எஸ்டேட் வந்து சம்மந்தப்பட்டு இல்ல பில்டிங் சம்மந்தப்பட்டே வந்து அதிகமாக நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். பில்டிங் சேஃப்டினா என்ன அப்படின்னு எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க சார். நாங்கள் ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங், எப்படி ப்ராஜெக்ட்ஸை ஆன் டைம் பட்ஜெட்டில் முடிக்கிறது, அப்புறம் அதை எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரோம், கன்சல்டிங் கொடுக்குறது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி பில்டிங்கு சேஃபாக இருந்தால் தான் நம்ம உள்ளே இருக்கிறவங்களும் சேஃபாக இருக்க முடியும். அது அருமையாக, அதை யாரும் பார்க்குறதே இல்லை. மெயின் டெசிஷன்ஸ் 90% ஆஃப் த பீப்புள் சேஃப்டியை வச்சு டிசைட் பண்ணுறதில்ல, ப்ரைஸை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. இவன் ஒரு 2 லட்சம் கம்மியாக கொடுக்குறான்னா உடனே புக் பண்ணு, 4 லட்சம் கம்மியாக கொடுத்தா எது கேள்வியே கேட்காத புக் பண்ணிடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக இருக்கா, அதை பார்த்து ஓடுறாங்க. நிறைய நானே சிட்டிக்குள்ளே ஒரு 5 வீடு வாங்கியிருக்கோம், எல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்கோம். ஆனாலும் எங்களாலே சில தவறுகளை தவிர்க்க முடியல. ஏன்னா இல்லைன்னா வேறு இடத்துக்கு போக முடியாது. ஓகே, அது விடுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இவ்வளோ அட்வான்ஸ் இதில் நிறையா ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. நம்ம முகலிவாக்கம் அதுன்னு நிறையா நடந்தது. இது நடந்துமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், யூனோ லியூர்டு லாட் ஆஃப் பீப்புள், சரிங்களா? இந்த பீச்சில் ஹவுஸ் தரோம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பீப்புள் ரஷ்ஷிங் ஒரு இதில். ஆனால் நாங்கள் போய் பார்த்துட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் வந்துட்டோம். ப்ராப்பர்ட்டி வேண்டாம், ஒன்றும் வேண்டான்ட்டு வந்துட்டோம். ஏன்னா சேஃப்டிக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது. இன்ஃபேக்ட்டு சுனாமி, அதாவது கடல் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ரூல் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியல பண்ணுறாங்களா, 500 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எதுவுமே கட்டக்கூடாது. கட்டினாலுமே அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ரொம்ப சேஃப்டி. சொன்னீங்களே, அங்கே வந்து அந்த அரிப்பு இருக்கும், அந்த ஸ்டீல் எல்லாம் இதாயிரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த RCC இது போகிறதில்ல, வுட்டு ஹவுஸ் தான். ஆனால் விளம்பரத்தில் அது சொல்கிறதில்ல. அங்கே போய் பார்த்து ஒரு மாடல் ஹவுஸ் காட்டினாங்க, என்னடா 10 லட்சத்தில் இது மாதிரி அப்படிங்கிறாங்களே, அருமையாக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா எல்லாமே உடன் ஃப்ளோரு, வுட்டு ஹவுஸ். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸு அதுதான் பண்ண முடியும். ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, நம்ம கல்ச்சரில் உடன் ஹவுஸ்லாம் இன்னும் ப்ரிப்பேர்டு கிடையாது. பட் தட் ஷுட் ஹவ் பீன் அட்வர்டைஸ்டு. இப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் போய் பார்த்து எங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே, மணி வேஸ்ட்டை விட டைம் வேஸ்ட் தானே. வி வேர் அப்செட். சரி, தண்ணி இத்தனை ஆயிரம் பேர் அங்கே வரலாம், கிட்டத்தட்ட 700-800 வீடுக்கு மேலே ஒவ்வொன்றா பண்ணுறாங்க. அத்தனை பேருக்கு தண்ணி எங்கேருந்து கொடுப்பீங்க? மெயின் கடலுக்கு பக்கத்தில் ஒரு செப்பரேட் டீசாலினேஷன் பிளான்ட் போட்டால் கூட உங்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியாது. அந்த டீசாலினேஷன் பிளான்ட் உங்கள் வரைபடத்தில் இருக்கா? கிடையாது.
எல்லாம் இது மாதிரி அதை வந்து அகெயின்ஸ்டாக சொல்ல என்னென்னா மக்கள் வந்து லட்சத்தை தான் பார்க்குறாங்க, குறைவாக கொடுத்தா ஒரு இது அப்படின்னு ஓடுறாங்களோ ஒழிஞ்சு சேஃப்டியை பார்க்குறதுலங்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன ஓஎம்ஆரில் ஹை ரைஸ் பில்டிங்ஸ், அதுக்காக எல்லா பில்டர்ஸ் அப்படி சொல்ல முடியாது. தேர் ஆர் வெரி ரெப்யூட்டட் பில்டர்ஸ் ஹூ டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் எர்த்குவேக் ப்ரூஃப். நம்ம கல்ச்சர் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோனுங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவிலே ஒரு 10 சிட்டி ரொம்ப டேஞ்சர். டெல்லி ஒன்று, மும்பை ஒன்று, சென்னையும் அது மாதிரி. ஜோன் 3க்கு வந்துருச்சு. ஜோன் 3ல் எர்த்குவேக் கிளாசிஃபிகேஷன் வந்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ஜோன் அது. அதான் நடந்துக்கிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எர்த்குவேக் ஃபீல் பண்ணாங்கன்னு, நிலநடுக்கம் அப்படின்னு வந்தது இல்லைங்களா. அதுதான் சுனாமி நமக்கு ஆபத்து இருக்குது. குளோபல் வார்மிங்னால ஒரு 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 உலக அளவில் ஒரு 20 சிட்டி காணா போயிருங்கிறாங்க. அதாவது தண்ணி மேலே வந்து மூழ்கிருங்கிறாங்க. பங்களாதேஷ், என்டையர் பங்களாதேஷில் பாதியாவது போயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ கீழே உள்ள நாடு அது சென்னையும் அதுக்குரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கடல் மட்டத்திலேருந்து ஒரு 5 மீட்டர் உயரத்தில் தான் இருக்குது மேக்ஸிமம். அண்ணா சாலையும் ஓஎம்ஆர் மாதிரி ஈஸியார் மாதிரி மாறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எஸ்பெஷலி பீச் சைடு அந்த சைடு போகிறதுக்கு. சரி, இப்போ உயரத்தில் போகிறாங்க. உயரத்தில் போனால் மெயின் ட்ராபேக் வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டண்டான்னு பார்க்கணும். ஆனால் இன்னமும் பில்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எர்த்குவேக் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர்னு போடுறாங்க. நோபடி கேன் பில்ட் அன் எர்த்குவேக் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். அது பண்ணவே முடியாது. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். இல்லை, அதான் வார்த்தைகளை சொல்கிறேன். எர்த்குவேக் ப்ரூஃபுங்கிறது கிட்டத்தட்ட புல்லட் ப்ரூஃப் மாதிரி. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு பார்த்துருக்கோம். அது புல்லட்டே உள்ளே விடாது. அப்போ எர்த்குவேக் ப்ரூஃப்னு சொன்னீங்கன்னா எர்த்குவேக்கை உள்ளே விடாதுன்னு அர்த்தம். அது கிடையாது. அவங்க கரெக்டாக போடணும். எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்னு போடணும். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த ப்ரோச்சரில் எர்த்குவேக் ரெசிஸ்டண்டான்னு பார்க்கணும். எஸ்பெஷலி ஒரு 3 மாடிக்கு மேலே போகிறவங்க வீடு வாங்கினாவே, சப்போஸ் 20 மாடி அப்படின்னா அவங்க ப்ரோச்சரில் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கானா, அந்த கோடுக்கு இதா, அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் தருவானா, அதனுடைய சர்டிஃபிகேட். இப்போ ஐஐடி மெட்ராஸில் சர்டிஃபைடு வாங்கியிருக்காங்களா, அதெல்லாம் வாங்கினாங்கன்னா கரெக்டு. இன்னொன்று, இந்த மாதிரியான ஹைரைஸ் பில்டிங்ஸில் இன்வேரியபிளி எந்த ஃப்ளோரை நீங்கள் ஓப்பனாக விடக்கூடாதோ அந்த ஃப்ளோரை ஓப்பனாக விட்டுறான் ஸ்டில்ட் பார்க்கிங்ன்ட்டு. அது மிகப்பெரிய ஆபத்து. ஆக்சுவலாக எர்த்குவேக்குங்கிறது லேட்டரல் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் வர்றப்ப இவ்வளோ வெயிட் இருக்குது, அது கரெக்டாக மீட் ஆகிறது கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுறாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெர்டிக்கல் கேண்டிலிவர் மாதிரிங்க. ஒரு பில்டிங்கிறது வெர்டிக்கல். இப்போ இது பாதி உள்ளே போயிடுச்சு வேலை. இந்த கரெக்டாக இந்த கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோர் மட்டும் வால் இல்லாமல் வெறும் காலம் மட்டும் ஹாலோவாக இருக்குது. அது கார் பார்க்கிங் விடுறாங்க, அது ஸ்டில்ட் பார்க்கிங் அப்படிங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வீக்னஸ். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு சின்ன எர்த்குவேக் வந்ததுன்னா அந்த இடம் வந்து என்னன்னா ஒரு ஜாயிண்ட் வீக் பாயிண்ட் அப்படியே கவுந்துரும். அது பண்ணவே கூடாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் பார்க்கிங் வேணும், கவர்டு பார்க்கிங் வேணும். இது ஒரு நம்ம கல்ச்சர் ப்ராப்ளம். ஓகே சார், நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்ம ஊரில் வந்து போக பெட்ரூம் பார்க்கிங்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அது மேலே வந்து ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஆனால் சார், எப்போ ஒரு மதர் எந்த அளவுக்கு சேஃபாக இருந்தால் தான் உள்ளே இருக்க குழந்தை சேஃபாக இருக்க மாதிரி, பில்டிங் இருந்தால் தான் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கவங்களாம் சேஃப்டியாக இருக்க முடியும். அண்ட் மக்கள்லாம் இப்போ எந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்கன்னா, மேட்ரிமோனியலில் ஃபோட்டோ பார்த்துட்டு நேராக போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வந்து போயிட்டு அலசி ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து சார் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து தெரியாததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். கரெக்டுங்க. இதில் வந்து எங்ககிட்ட மெயினாக ட்ரைனிங் எடுக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ் எடுக்கிறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். நாங்கள் கொடுக்குறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ப்ராசஸ் எப்படி டைம் இதில் முடிக்கிறது, அதில் இன்எஃபிஷியன்ட் ஒர்க் லோட் இருந்ததுன்னா அதை எப்படி குறைக்கிறது, நான் வேல்யூ ஆடிங், இந்த மாதிரி. அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், மெஜாரிட்டி ஐடி தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சென்னையில் வந்து ஹைரஸ் பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் எல்ஐசியோட ஹைட்டான பில்டிங்லாம் வருதுன்னே ஆட்லாம் போடுறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிரேஸ் அப்படியே வரப்போகுது. ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர் மாதிரியான இடத்துல எல்லாருக்கும் இருக்குன்னு ஆசை வர்றது எல்லாமே சகஜம் தான். ஆனால் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டப்படுற விஷயங்கள் எல்லாமே புது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம சிட்டியும் அதை சுற்றி இருக்க பகுதிகளும் சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் எஃப்எஸ்ஏ இருக்குல்ல, அதை நிறைய வயலேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மேலே போக போக சிட்டிக்குள்ளே இப்போ இங்கே டி நகரே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி போட்டு இண்டிபெண்ட் வில்லா ஏதாவது வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அதெல்லாம் அப்படியே வாங்கி அதில் உடனே ஒரு 20 வீடை கட்டிடுறாங்க.
அப்போ ஒரு 4 பேர் 5 பேருக்கு அந்த கணக்கை வச்சு தான் சீவர் டிசைனு வாட்டர் டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 40 ஃபேமிலி தங்கணும்னா 40ன்ட்டு ஒரு ஃபேமிலி 2 வச்சிங்கனால 80 பேருக்கு தேவையான வாட்டர் அந்த மாதிரி பக்கத்தில் வச்சிங்கன்னா தண்ணியும் கிடைக்கிறதில்ல. ரோடு மேலே போட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ உயரம். அப்போ தண்ணியெல்லாம் என்ன பண்ணிடுதுன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ வீட்டோட காம்பவுண்ட் அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கே, ரோடு மேலே போயிடுச்சு. அப்போ மழை பெய்கிறப்ப எல்லாம் இங்கே வந்துடுது. இந்த மாதிரியான புவர்லி பிளான்டு அல்லது பிளான்டை வந்து வயலேட் பண்ணி பைசாக்காக இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த க்ரோத்தை ஸ்டாப் பண்ணணும், எல்லாரையும் வெளியில் போக சொல்லணும். அதாவது அவுட்ஸ்கட்ஸில் அதுவும் நடக்குது, வெளியிலையும் போய் பண்ணுறாங்க. ஆனால் வாங்குறதில்ல மக்கள். அவங்களுக்கு சிட்டினா உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். இப்படி இது ஒரு கல்ச்சர் ப்ராப்ளமும் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் அங்கே வெளியில் இப்போ கூட மக்களையும் குறை சொல்லணுங்க. கவர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஊரப்பாக்கத்தை தாண்டி அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கொண்டாடணும், பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் அதை உடனே ப்ரொட்டஸ்ட்டு. எதுனாலும் ஒரு சின்ன பொலிட்டிக்கல் கெயினுக்காக ஒரு சின்ன பார்ட்டியாக அவருக்கு ஒரு லீடரு அவங்க ஒரு 1000 பேரை சேர்த்துக்கிட்டு உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டியது. பின்ன எங்கே தான் கட்டும்? இப்போ உள்ளுக்குள்ளே ஆள் வரக்கூடாது, பஸ் ஸ்டாண்டு கட்ட முடியாதுன்னா வெளியில் கட்டுன்னா ஒரு சில ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். காம்பன்சேஷன் கொடுத்தா விட்டுட்டு போயிடுறதா நல்லது. யாருக்காக? நேஷனுக்காக, சிட்டிக்காக. எல்லாரும் உள்ளே வந்தால் தாங்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்கீம்லாம் அருமையான ஸ்கீம். சேஃப்டி அப்படிங்கிறத வந்து முதல் காரணமாக முன் வச்சு வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டிய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரேக். எக்ஸாக்ட்லி, நம்ம நிறைய உஷாராக வேண்டியது நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிவென்ற நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. வருணன் சௌமியா கூட அறிவாளகன் சாரும் இருக்காரு. சார், இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக அந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டி ஒரு விஷயத்தை தாங்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அண்ணா நகர் மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸ் பிஃபோர் வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் அதுவே வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வீடுகள்லாம் வந்து கட்டும் போது இன்னும் நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஸ்டீல் பில்டிங்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க புது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாமா? அண்ட் ஒரு வீடு கட்டி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏன்னா கட்டி முடிக்கிற வரைக்கும் சேஃப்டிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் மக்கள் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்மளது வந்து ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஒரு 100 வீடு 200 வீடுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிடுறாங்க. இதில் வந்து இந்த ஒவ்வொரு ஓனர்ஸாக வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆயிடுதுங்க. 2-3 வருஷம் ஆயிடுது. சிலதெல்லாம் 3 வருஷம் கூட ஆயிடுது. ஆனால் கண்ட்ராக்டர் என்ன போடுறாங்கன்னா 1 வருஷம் நான் ஃப்ரீ மெயின்டைன் பண்ணி தருவேன்னு போடுறாங்க. ஆனால் அந்த 1 வருஷம் பத்தாது. நீங்கள் பொசஷன் எடுத்து 1 வருஷத்துக்குள்ளே எல்லா ஓனர்ஸும் வரமாட்டாங்க. அப்போ 1 வருஷம் கழிச்சு அவன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு 10 பேர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓடுற மாதிரி அவங்க. ஏன்னா மை பீரியட் இஸ் ஓவர், ஐ வில் ஹேண்ட் ஓவர். என்ன திடீர்னு உங்களுக்கு எஸ்டிபி, சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, டிஜி செட்டு எல்லாரும் யார்? எல்லாரும் ஓனரு. எல்லாரும் வந்து அங்கே வேலை பண்ணுறதுக்கு வரல. இப்போ யார் அதை டேக் ஓவர் பண்ண முடியாது. அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சிலதை முடிக்காத, சிலது இது பண்ணாத, இந்த மாதிரி ஒரு இது. அதனால் என்ன பண்ணணும்னா வாங்குறவங்க ஒரு சப்ஸ்டான்ஷியல் இதாக ஆயாச்சுன்னா ஒரு இன்சிஸ்ட் பண்ணணும். பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே எல்லா ஓனர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண, பில்டர் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் பில்டர் ரிலீவ் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் 1 இயர். அந்த ஒரு கிளாஸை கொண்டாந்தால் நல்லது. எல்லாம் என்ன 1 இயர் அவனே மெயின்டைன் பண்ணி தரான் அப்படின்னு 1 இயரில் ஒரு ப்ராக்டிக்கல் டைம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகிடுது. ஒரு 400 வீடு உள்ள இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஃபார்ம் பண்ணி அது வாலண்டரி சர்வீஸ்னால அவ்வளோ யாரும் வர்றதில்லை. இதனால் என்னன்னா பில்டருக்கு பயங்கர அட்வான்டேஜ் ஆகிடுது. வேலையில் போயிடுறாங்க. 1 வருஷத்தில் இது பண்ணிட்டு கார்பஸ் ஃபண்டு கொடுக்கறதில்ல, அதை வந்து இழுத்தடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல். இது ஒரு சேஃப்டி. இது ஒன்று. இன்னொன்று இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, அன்டிவைடட் ஷேர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அது ஒரு 5 ஏக்கரில் டெவலப் பண்ணால் அந்த 5 ஏக்கரோட பேரண்ட் டாக்குமெண்ட், வாங்கின டாக்குமெண்ட் யார்கிட்ட கொடுக்கறது? 5 ஏக்கரில் ஒரு 400 ஓனர் இருக்கானா 400 ஓனரில் ஒரு ஓனர்கிட்ட போய் கொடுக்க முடியுமா? அசோசியேட்டு தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபார் த பில்டர்ஸ். அதை கொடுக்க மாட்டேன், கார்பஸ் ஃபண்டை கொடுக்க மாட்டேன், இப்படின்னு எல்லாம் ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. ஒரு டிபேட்டிங், ஒரு என்னென்னா ஒரு அவங்களுக்கு சாதகமாக அதை யூஸ் பண்ணி அந்த டைமில் முடிக்காத வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்படி வருது. பை த டைம் த ஓனர்ஸ் டேக் ஓவர், தேர் சப்போஸ் டு டேக் ஓவர்
ஃப்ரெஷ் லிஃப்ட், நியூ டிஜி செட். ஆனால் 3 வருஷம் ஓடுனா ஓல்டு டிஜி செட்டு, 3 வருஷம் அடின்னு அடித்த லிஃப்ட்டு, இதைத்தான் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பில்டிங் மெட்டீரியல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹாலோ பிளாக்ஸ்லாம் வச்சு கட்டுறாங்க, க்ரீன் பில்டிங் சொல்கிறாங்க, அண்ட் புதுசான மெட்டீரியல்லாம் வந்து கொண்டு வரலாம், வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? அது என்கரேஜ் பண்ணணுங்க. ஏன்னா காஸ்ட்டை குறைக்கணும்னா நியூ டெக்னிக்ஸ், நியூ மெட்டீரியல்ஸ் வந்தாகணும். எஸ்பெஷலி ஹாலோ பிளாக் சொன்னீங்க இல்லையா, அது அருமையான திட்டம், கொண்டாடணும். சேஃப்டின்னு சொல்லலாம். சேஃப்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா மக்களோட மைண்டு அது செட் ஆயிருச்சு. போனோன்னே ஹாலோ பிளாக்கா எனக்கு வேண்டாம், பிரிக்கு போடுறியா வேணும். இது சென்டிமெண்டல் ரீசன்ஸு, தேவையில்லை. சரி, அப்போ நீ 1 லட்சம் அதிகம் கொடுக்குறியா, 1 லட்சம் அதிகம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண சொல்கிற, குவாலிட்டியில் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். இப்போ இந்த ஹாலோ பிளாக்குக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கவே தேவையில்லை. மக்கள் வாங்குறவங்க ஓகேங்க பரவாயில்ல, அது எல்லாம் ஃபாரினில் ஹாலோ பிளாக் தான். சவுதி அரேபியாவில் ஃபுல்லாக ஹாலோ பிளாக் தான். அங்கே சாண்ட் எங்கே, இது கிளே எங்கே இருக்குது, பிரிக்கே அங்கே யோசிக்கவே முடியாது. எல்லாமே கான்க்ரீட்டில் பண்ணுற ஹாலோ பிளாக் தான். எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. மக்களும் கொஞ்சம் மாறுறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ ஓரளவு நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் வேணும்னா யூ ஹேவ் பெஸ்ட் மெட்டீரியல், யூ ஹேவ் சீப் மெட்டீரியல், யூ ஹேவ் பேட் குவாலிட்டி, எல்லாமே இருக்குது. என்ன அவன் என்னத்தை போட்டு கட்டுறாங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே, இந்த ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸு அல்லது ஆல்ரெடி பே பண்ணவங்க சார்பாக ஒரு குவாலிட்டி என்ஜினியரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை பண்ணால் நல்லது. இப்போ குவாலிட்டிங்கிறது பில்டர் சைட்லேருந்து தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் இதாகிடுது. இப்போ வாழ போகிற ஆளுங்க 30 வருஷம், நீ ஒரு 3 வருஷம் கட்டி கொடுத்துட்டு ஓடி போயிடுவேன். 30 வருஷம் அதோடு இருக்கிறவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருக்கா? அப்போ அதை ஒரு சட்டமாக கொண்டாடணும். வாங்கின ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ் ஒரு குவாலிட்டி என்ஜினியரை என்கேஜ் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும், அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்படிலாம் கொண்டாந்தா அவங்க பார்த்து சொல்லுவாங்க இது சரியில்லைன்ட்டு. இன்னொன்று, இந்த ஹாலோ பிளாக்குக்கு இருக்கிற அதே ரெசிஸ்டன்ஸு ஸ்டீல் பில்டிங்க்கும் இருக்குது. ஓகே. இப்போ இந்த 40 மாடி 50 மாடிலாம் இங்கே கட்டுறாங்க, வரவேற்க தகுந்த இது தான். ஏன்னா அங்கெல்லாம் டிசைன் பண்ணி தான் கட்டுறாங்க, உள்ளே கட்டுறது இல்லை. இப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் 40 பார்க்கவே முடியாது. அது நல்ல ஒரு லிமிட்டும் இருக்குது. சரி, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதாகிடுச்சுன்னு சொல்லலாம், வெளியில் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் சென்டிமெண்டல் ரீசன்ஸுக்காக தான் இன்னமும் ஆர்சி ஃப்ரேமு இதான் பண்ண. நோ, அதுதான் எர்த்குவாக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஆர்சி ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் டெட் வெயிட் வந்து ரொம்ப அதிகங்க. இப்போ 40 மாடிக்குன்னா 40 மாடியோட வெயிட்டும் காலத்து வழியாக போய் கிரவுண்டுக்கு தான் போகணும். கரெக்டாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ஃப்ளோரை வந்து ஸ்டில்ட் பார்க்கிங்னு வெறும் காலை மட்டும் விட்ருவான். அதுதான் வீக்கஸ்ட் ஏரியா. லேட்டரல்ங்கிறது எர்த்குவாக்ங்கிறது இப்படி தான் வரும். அது வந்ததுன்னா டக்குன்னு அது அப்படியே விழுந்துடும். என்டையர் 40 மாடி அப்படியே விழுந்துடும். அப்போ இது ஸ்டீல் பில்டிங் போனால் நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஆடுமோ ஒழிஞ்சு கம்ப்ளீட் உள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மி. இப்போ யூஎஸில் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்டீல் பில்டிங்ஸ் தான். வெளியிலேருந்து பார்க்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மக்களும் ஆயிரக்கணக்கான இருக்காங்க, ஹை ரீச் எல்லாம் தான் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக வச்சு ஆகும். டு பி வெரி ஃப்ராங்க், வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு வீடு வாங்குற ஒரு நிலையிலேருந்து அந்த ஒரு பார்வையிலேருந்து சொல்லணும் அப்படின்னா, வீடு வாங்குறப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை ஃபோன் பண்ணி கூட கூட்டு போன போல இருக்குது. கண்டிப்பாக ஐ வில் பி வெரி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. லைஃப் ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக செக்யூர்டாக நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் மினியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் மினியாவை இன்று நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எப்படிலாம் கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இப்போ வந்துருச்சு உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி. அதுக்கு என்ன மாதிரி எல்லாருமே மாறணும்னா என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை நல்லா இருந்தது. ஒரு 2 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தில் ஆனந்தம் விளையாடினது. இல்லை, ரொம்ப எப்போவுமே குழந்தைக்காக ஏங்கி ஒரு குழந்தை உருவாகும் போது அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு, எதையோ அவங்க அடைஞ்ச மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. குழந்தைக்காக ஏங்கி யார் குழந்தையை பெறுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தையின் மதிப்பை உணர்பவர்கள். அப்படி நல்லா போயிட்டு இருந்தது பாருங்கள். திடீர்னு அந்த குழந்தையினுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிச்சது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அது கொஞ்சம் அப்படியே அதனுடைய பிஹேவியர் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சு. ஒரு 3-4 வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக மென்டலாக பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக மாறிச்சு. நான் வந்து
இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. நான் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த குழந்தை பிறந்தப்போ நல்லா தானே இருந்தது, 2-3 வருஷம் நல்லா தானே இருந்தது, நல்லா பேசுகிறது, சந்தோஷமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இதுக்கு காரணம் வந்து ஒரு டிசீஸ், ஒரு டிஸார்டர் அப்படின்னார். அதுக்கு பேர் PKU, ஃபீனைல் கெப்டோன்யூரியா அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னார். நான் சொன்னேன், இது என்ன, எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அது குழந்தை நார்மலாக தான் பிறக்கும், ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த ஜீனில் வந்து எக்ஸசிவாக ஒரு அமினோ ஆசிட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஃபினைல் அனலைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் எதுவுமே கரெக்டான அளவில் இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. எக்கச்சக்கமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அளவோடு இருக்க வேண்டிய அந்த அமினோ ஆசிட் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஃபினைல் அனலின் அப்படிங்கிறது வேறு ஒரு என்சைம், அது வந்து ஆக்ட் பண்ணி டைரோசின்கிற காம்பனண்ட்டாக மாறணும். அது மாறாததுனால என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தைக்கு இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் ஆரம்பமாகுது. இது வந்து அந்த குழந்தைய அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். நான் சொன்னேன், டாக்டர் இதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதா? பண்ணலாம். என்ன பண்ண முடியும்னாக்க, இந்த மாதிரி நாம் வந்து ஸ்கேனிங்கில் வந்து அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, முதல்ல வந்து பிரெஸ்ட் மில்க் பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து பிரெஸ்ட் மில்க் நல்லதுன்னு சொல்ல முடியாது. சில இனங்களில் அது விதிவிலக்காகவும் இருக்குது. பிரெஸ்ட் மில்க் கொடுக்கக்கூடாது இந்த குழந்தைக்கு. அப்புறம் ப்ரோட்டீன்ஸை குறைவாக கொடுக்கணும், நிறைய மீட்டு கொடுக்கக்கூடாது, ஃபேட்டு நிறையா கொடுக்கக்கூடாது. நியூட்ரிஷனை ரெகுலேட் பண்ணால் இந்த குழந்தை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட முடியும். அந்த அமினோ ஆசிட் அடிக்குவேட் அமௌண்ட் அந்த பாடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அப்போ வந்து இந்த பிரச்சனை வராது. அதுக்கு தான் வந்து இந்த காலத்தில் இன்வேரியபிளாக குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி அதுங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபினைல் கீட்டோன்யூரியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கேட்டேன், டாக்டர் இதில் எது காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் சொன்ன அவங்க வந்து கொஞ்சம் சொந்தத்தில் கல்யாணம். அவர் சொன்னார், இதில் வந்து நம்ம வந்து ஜீன்ஸு ஒரு வகையில் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம், இன்னொரு வகையில் வந்து இது ஒரு மியூட்டேஷன்னு சொல்லலாம், முழுக்க இது வந்து ஜீன்ஸு அப்படின்னும் சொல்லிட முடியாது, முழுக்க மியூட்டேஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா 1934 ஒரு நார்வேஜியன் டாக்டர், அவர் தான் கண்டுபிடிக்கிறார். அவர் தான் இந்த மாதிரி குழந்தைங்க ஆகுது. ஏன்னா பிறக்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா இந்த கொஞ்சம் மென்டலி அஃபெக்டட் சில்ட்ரனை வந்து பிறந்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஸ்கேனிங்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அது மூலம் ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டிஸ்கவரியும் வருது. என்னென்னா, அது வரைக்கும் ஜீன்ஸ் அப்படின்னா நான் சொல்கிறது போடுற ஜீன்ஸ் இல்லை, உடம்பில் இருக்கிற ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் வந்து புரோட்டீன் ப்ரொடியூசிங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்தது. அதுக்கப்புறமேலு அது மட்டும் அதனுடைய ரோல் இல்லை, அதை தாண்டிய ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால் இந்த நம்ம வந்து ஒரு குழந்தைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதில் கொஞ்சம் கூட நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது. இன்றைக்கி வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு. பல்வேறு விஷயங்களை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயத்தை கூட சால்வ் பண்ணியிருக்க முடியும். இப்போ சப்போஸ் அவங்க முதல்லையே ஸ்கேன் பண்ணியிருந்தால் டயட் மூலமாகவே அந்த எக்ஸசிவ் அமினோ ஆசிட் ஃபினைல் அனலைன்கிற அந்த அமினோ ஆசிட் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியும். அதனால் குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு பொக்கிஷத்தை கையாளுவதைப் போல. ஆகவே இன்று அறிவியல் வளர்ந்திருக்கிற சூழலில் நாம் 1% கூட சற்று சாதாரணமாக ஓய்வாக இருந்து அந்த குழந்தை வளர்ப்பை புறக்கணிக்கக்கூடாது. அதை எச்சரிக்கையோடு கையாண்டு வளமான குழந்தைகளை உருவாக்குவதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் இந்த நேர்வில் உணர்கிற ஓர் உண்மை. நன்றி, வணக்கம்.
கிரேட், ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. ஆனா உங்களை மாதிரி வந்து பீப்புள் நிறைய பேர் இருக்கிறதுனால தான், நீங்க சொல்ற வார்த்தைகளை நம்புற மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து சில பேர் அட்வைஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதான் சார் கிட்ட சொல்றேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக்ல பேசணும் கரெக்டா சொல்லுங்க. பில்டிங் சேஃப்டி. பில்டிங் சேஃப்டி நான் பேசணும். பில்டிங் சேஃப்டி மந்த். எக்ஸாக்ட்லி. சோ அந்த மந்த் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதான் நான் இன்னைக்கு சொல்ல போற வெப்சைட் buildingsafety.com. எப்படிங்க டாபிக் மாதிரி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கரெக்ட்டா? அதாங்க ஸ்பெஷாலிட்டி. சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஸ்பெல் பண்ணி காமிங்க. பில்டிங் சேஃப்டியா? ஸ்கிரிப்ட் பார்க்காம. BUILDING அப்புறம் SAFETY. சூப்பர்ங்க, 10 மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கெஸ்ட் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு ப்ரையரான கோல்ஸ்ல ஒண்ணா வந்து இருக்கு. நம்மளுடைய சொந்த வீடு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்கு வந்து ஆன்செஸ்ட்ரலா வந்து நிறைய சொத்துக்கள்லாம் இருந்தாலும் தன்னோட உழைப்புல தன்னோட ஒரு சம்பாத்தியத்துல வந்து வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் நிறைய பேர் கிட்ட வந்து அதாவது வாழ்க்கையில ஒரு லோன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அப்படியும் வந்து சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ வந்து நம்மளுடைய ஒரு கனவை நனவாக்குற ஒரு விஷயத்த வந்து செய்யும்போது அது ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? சோ அதுக்கு இன்னைக்கு நம்ம டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுல வந்து ஒரு எல்டர்லி வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரேல்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு பில்டிங் சேஃப்டியா இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், பில்டிங்குள்ள இருக்கிற நாம சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பில்டிங் கட்டும் போது மட்டும் தான் வந்து சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கீழே போடுறாங்க இல்லையா, அந்த பூமி பூஜை போட்டுட்டு முதல் விஷயம் ஆரம்பிக்கிறாங்களா, அதுல இருந்தே வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அந்த சாண்ட் டெஸ்ட் வந்து பண்றதே இல்லை, அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது. பேசிக்கான ஒரு விஷயம்னாலும் அதுக்கு வந்து ஒரு தொகை வந்து செலவு பண்ணணுமா அப்படிங்கிற இன்டென்ஷன் நிறைய பேருக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா செஞ்சுட்டா லைஃப் லாங் நம்ம வந்து ஜாலியா இருக்கும். ஓகே, buildingsafety.com அப்படிங்கிறது தான் வெப்சைட். கொஞ்சம் செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு தேவையில்லாம அதிகமாக செலவு பண்ற மாதிரி ஆயிரும். அதாவது நீங்க நேரத்தை செலவு பண்ணி டெய்லி இணையவை நினைச்சு பாக்குறீங்களா, அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா வந்து உங்களோட நேரத்தை செலவு பண்ணி அந்த வெப்சைட் பாருங்க. நாங்க டெய்லி இந்த ஷோ முடிச்சுட்டு நீங்க அனுப்புற ஃபீட்பேக்ஸ்லாம் படிச்சு அதை அடுத்த நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து தெரியுற மாதிரி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஷோ, நம்ம ஷோ அப்படிங்கிறதுனால feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடிக்கு நம்ம ஷோ பத்தின பிளஸ் அண்ட் மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை மறக்காம. எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணி சொல்லலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலமா எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க பில்டிங் சேஃப்டியா இருக்கான்னு பார்க்கணும் சௌமியா. நம்ம பில்டிங்ல எப்பயுமே சேஃப்டியா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து வருணோட ஒரு சின்ன சந்தேகத்தை நான் தீக்கணும்னா நாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு இல்லையா? திருப்பி நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்றது வருண் அண்ட் சௌமியா கூட ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. இவங்க பேர் சௌமியா அண்ட் இவங்க பேர் வருண்.